வணக்கம். இந்த சொல்லிசை பாடல் கிளிநொச்சி சொல்லிசை பாடகர் சங்கீத் பிணை கிடைத்திருக்கின்றது. அவர் விடுதலை அடைந்திருக்கின்றார். ஆனாலும் வழக்கு விசாரணைகள் இருக்கிறது அப்படின்னு தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர் இந்த பயங்கரவாத பிடிஏ அப்படின்ற பயங்கரவாத தடைச்சட்டத்தில இருந்து நீக்கப்பட்டு தான் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஆ இங்க சில விடயங்கள நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். முதல் விஷயமே, இது ஒரு அரசாங்கத்தின் ஆட்சியில தான் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் அதே அரசாங்கத்துடைய சில நபர்கள், சில எம்பிக்கள் தாங்கள் தான் அந்த விடுதலைய விடுதலைக்கு உதவியிருப்பதாக காட்ட முயல்கிறார்கள். அதாவது அரசே கைது செய்ற அளவுக்கு இருந்து கொண்டு, அரசே தான் விடுவிச்சது அப்படின்ற மாதிரியும் ஒரு பிம்பத்த கட்டியெழுப்புறதுக்கு பாக்குது. முயற்சிக்குதுன்றே சொல்லிக் கொள்ளலாம் நேரடியாக. இத தாண்டி இது இந்த அரசுக்கு எதிர்ப்பக்கமா இருக்கிற தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற பல எம்பிக்களும் இதுக்குள்ள தங்களுடைய பிம்பத்தையும் காட்ட பார்க்கிறார்கள். அதாவது இதையும் அரசியலாக்கி தங்களுடைய அ தங்களுடைய நம்பகத்தன்மை, தங்களுடைய பிம்பத்த வளர்த்துக் கொள்றதுக்கோ, அல்லது தங்களுக்கிடையே இருக்கின்ற அரசியல் போட்டிய இதற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு நபர் மோசமான முறையில கைது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த நிலையில, நாட்டில எவ்வளோ குற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில, எத்தனையோ விஷயமான விடயங்கள் கண்டுகொள்ளாம படாமலேயே இந்த அரசாட்சியிலும் இருக்கிற நிலத்தில, அவர் கைது செய்யப்பட்டது சம்பந்தமாக மிகப்பெரிய எதிர்ப்புகள் பொதுமக்கள் பக்கத்தாலயும், பல பக்கத்தால பல தனிநபர்கள் நம்ம சேர்ந்து தான் இத பல அமைப்புகள் அவைட எல்லாருமே சேர்ந்து ஒரு அழுத்தத்த குடுத்து தான் இது உண்மையில நடைபெற்றே இருக்கிறது. ஒரு நாள் ஒருத்தருமே இந்த விடுதலைக்கு தனிப்பட்ட நபர்களோ, இல்ல தனிப்பட்ட கட்சிகளோ, ஏன் இந்த அரசு அப்படின்ற சொல்ற கூட இப்ப இருக்க அரசு கூட இதுக்கு அவர்கள் அந்த கிரெடிட்ட எடுத்துக்கொள்ளவே இயலாது. தாங்கள் தான் விடுதலை குடுத்தோம், இல்ல தாங்கள் தான் இத சரி பண்ணினோம் அப்படின்ற மாதிரி. ஆனா எல்லாருமே சேர்ந்து கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தத்தின் விளைவாகத்தான் இது நடைபெற்றிருக்கின்றது. அந்த அழுத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது சொன்னா, அரசுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அப்ப முதல் விஷயமே இங்க அரசு இதுக்குரிய இத எடுக்கையில. அதனால அரசாங்கத்தின் சில எம்பிக்கள் தாங்கள் தான் விடுவிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொள்ளினம். அதேபோல எதிர்த்தரப்பில இருக்கிறவர்களும் எப்படி சொன்னா, தாங்கள் தான் இது கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொள்கிறார்கள். இத தாண்டி சம்பந்தப்படாதவர்கள் கூட இதுக்குள்ள நிறைய விஷயங்கள கதைச்சிருக்கிறோம். ஆ சரி, விடுதலை அடைஞ்சிருக்கிறார். அவர் பிணையில வெளியில வந்திருக்கின்றார். வந்த பாடகர் நன்றி சொல்லியிருக்கிறார். தன்னுடைய விடுதலைக்காக போராடிய எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லி போயிருக்கிறார். ஆ இனி வழக்கு தொடர் அதாவது அந்த அந்த விசாரணை தொடர்ச்சியா நடைபெறத்தான் போறது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இங்க ஒரே ஒரு விஷயம் தான் திருப்பியும் சொல்லிக் கொள்றோம். ஆ ஒ ஒ இப்படி தனிநபர்கள் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள். இனியும் பாதிக்கப்படுறதுக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி இருக்கேக்க, நாங்கள் எங்கன தரப்பில அரசியல் செய்கிறவர்களோ சரி, இல்ல என்ன சொன்னா, வேற தரப்பிலயோ சரி, அதை ஏன் இந்த மாதிரி பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற சம்பந்தமாக இன்னுமே மக்கள் தெளிவாக இல்லை. ஒரு அரசு அத பயன்படுத்தலாம். சொன்னா அவர்கள் எதிரா பயன்படுத்த அவர்கள் அழுத்தம் பெருக்க தாங்களே விடுவிக்கிற மாரி விடுவிக்கலாம். அது ஓரளவுக்கு பிரச்சனை இல்ல. சொன்னா அவர்கள் அப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள் காலங்காலமாகவே. அப்ப நாங்க அதுல பெரிய அளவில கேட்க தேவையில்லைன்னு சொன்னா அவை அப்படித்தான். ஆனால் எங்களோட இருக்கிறவர்கள், எங்களுடைய வாக்குகள பெற்று வந்தவர்களே, தங்களுக்குள்ள இருக்கிற போட்டியில இதே ஒரு அரசியலாக்குறது எவ்வளவு தூரம் ஒரு ஆரோக்கியமான விஷயம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே இவர்கள் இவ்வளவு தூரம் நேரடியாக, வெளிப்படையாகவே இந்த 2026ல செய்கிறார்கள்ன்னு சொல்லி சொன்னால், இவர்கள் இதுக்கு முன்ன எவ்வளவு விஷயங்கள் இந்த மாதிரி தங்களுடைய அரசியல் போட்டிகளுக்காக கோட்ட விட்டிருப்பார்கள். இதேபோல இன்னும் எவ்வளவு காலம் கோட்ட விட போயினம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மிக பாரதூரமானது. இங்க இது ஒரு சம்பவம்ன்றது மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எக்கச்சக்கமானது இருக்கு. உண்மைய சொன்னா தோண்டி கொண்டு போனால் இலங்கை சுதந்திரம் அடைகிற காலத்துல இருந்தே இந்த பிரச்சனைகள் இருக்குது. அதாவது என்ன, தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுக்குள்ள இருக்கிற போட்டிகளாலேயே எத்தனையோ தேவையான பல பிரச்சனைகள் பேசி தீர்த்திருக்க வேண்டிய பல பிரச்சனைகள கோட்ட விட்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தோட பேசி தீர்க்க வேண்டிய முக்கியமான பல பிரச்சனைகள் கோட்டு விடப்பட்டிருக்கின்றது. அதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு முன்னம் நாங்க தோன்றோமோ, அவ்வளவு காலத்துக்கு அதனுடைய விளைவுகள் எல்லாமே அதுக்கு பிற்பட்ட காலங்கள்ல பூதாகரமானவையாகவே வெடித்திருக்கின்றது. ஆ இதுதான் சொல்றது. சொன்னா என்ன, அதுலருந்து என்ன எங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க இன்னும் திருந்தேலே அப்படின்னு தான் அர்த்தம். இவ்வளவு காலத்திலும் அதே ஒரு தொடர்ச்சி தான் இருக்குது. அதே மாரி தான் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், அ மக்களும் அத கண்டுகொள்ற மாரி தெரியல. இதையே தான் திருப்பியும் எலக்ஷன்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கணும். ஆ இது என்ன எங்க போப்போகுது? என்ன நடக்க போகுதுன்றது தெரியாமல், மக்கள் திட்டுறதுல மட்டும் இன்பம் காண்டு கொண்டிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, மக்களுக்கு திட்டோணும்ன்றதுக்காண்டியே இவை எல்லாத்தையும் வாக்கு போட்டு வச்சிருக்கணுமா? அவைக்கு கஷ்டம், வீட்ல கஷ்டம் இல்ல மனசு இசட்டினால் அந்த கோவத்த காட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் தானே! அப்ப அரசியல்வாதிய பிடிச்சு திட்டலாம்டா, ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் இந்த மாரி திட்டு வாங்கக்கூடிய மாதிரியே நாங்கள் வாக்குல போட்டு இவரையே தேர்ந்தெடுத்து விட்டா, வசதிக்கு ஏத்த மாரி தேவையான நேரம் திட்டலாம் அப்படின்றதுக்காண்டி இவர்கள் அப்படி வைத்திருக்கிறார்களா? அந்த மிக்ஸர் போட்டு வளர்க்குற மாரி,
இவர்களே சோறு போட்டு வாக்க போட்டு வளர்த்து வச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது. காரணம் மக்கள் தான் இங்க பெரிய அதிகாரம், மக்கள் தான் நிறைய பேர் இருக்கிறோம். மக்கள் தான் சரியான மாற்றத்தை வந்து அவர்களுக்கு ஏற்படுத்தணும். காரணம் இங்க அரசியல்ன்றது அரசியல்வாதிக்குரியது இல்ல. அரசியல்ன்றது மக்களுக்குரியது. அப்ப அத செய்யறதுக்கு தான் அத வந்து தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்ப அதுக்கு முதல் விஷயம் என்ன? மக்கள் அதுல அடிப்படையா வந்து ஒரு விஷயத்த கவனிக்கணும். அவர்கள் தான் அரசியல், அவர்களுக்காக தான் அரசியல். இங்க எல்லாம் அவர்களுக்காக தான். அப்ப அவர்களே அத வந்து கைவிட்டா, அதுக்கு பிறகு என்னன்னு சொன்னா, மிச்சமா என்ன இந்த ஓசியில கோவம்பரனைலாம் திட்டுறது, நீங்க எல்லாம் கல்லர் தானடான்ற மாரி திட்டுற மாதிரி, அதிலேயே இவங்க திட்டி திட்டியே சுகம் கண்டதால தான் என்னவோ தெரியல. திட்டுறதுக்கு ஏத்த மாதிரியே அவங்கள வாக்கு போட்டு செலக்ட் பண்றாங்க போல இருக்கு. அதுவும் என்னன்னு சொன்னா, எங்கண்ட தமிழ் அரசியல்வாதிகள்ல ஒவ்வொருத்தரும் ஒரு பிரிவு. ஒரு கும்பல் இங்க ஒரு ஆள பேக்கப் பண்ணிக்கொண்டு எதிர்த்து டீம நடத்தும். அந்த டீம் வந்து அவர இன்னொரு ஆள பிடிச்சு வச்சு தொங்கிக் கொண்டு, இங்கல மெட்டாக்கள திட்டும். இப்படி தங்களுக்குள்ள திட்டிக் கொண்டே காலத்த போய் கொண்டிருக்காங்க. ஆனா ஒருத்தரும் ஒண்ணும் செய்றதே இல்ல. என்ன அவனுக்கு ஓகே. எதுனா இவன திட்டினாலே வாக்கு விழும் அப்படின்றதே காணும். அதனால எக்ஸ்ட்ரா ஏதாவது செய்யணுமோ, நிரூபிக்கணும்ன்ற எந்த தேவையுமே அவைக்கு இருக்கிறது இல்லை என்றே சொல்லிக் கொள்ளலாம்.